சார் அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க சார். எங்க கிட்ட வச்சுக்க சார். என்னடா திடீர்னு கோவப்படுற? நீங்க இந்த போதைப் பொருள் கேஸுக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்க, உன் விரல இப்படி உடைச்சிருவேன். என்னடா உடைஞ்சிருச்சு? இப்ப ஒத்துக்கிறியா இல்ல ஒவ்வொரு விரலா உடைச்சு விட்டுருவா? என்ன சொல்ற? என்னடா சார் ஒத்துக்கிறியா? வேண்டாம் சார். சார் நான் ஒத்துக்கிறேன் சார். சார் நான் ஒத்துக்கிறேன் சார், விட்டுருங்க சார். நீங்க? சார் நான் ஒத்துக்கிறோம் சார். ப்ளீஸ் சார். யோ, இப்பவே உங்க மேல எல்லா கேஸையும் எழுதுங்க. என்ன கூட்டிட்டு போயா? சரிங்க சார். தம்பி வாங்கப்பா. நான் இவளோட புருஷன்டா. இவளுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் தான் இவளோட புருஷன், இவ தான் என்னோட பொண்டாட்டி. என்ன புரியுதா? நாளை என்ன புடுங்க கூட முடியாது. போ. சக்தி, சின்ன வயசுலயே எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீயும் நானும் பெரியவங்களானதோ உன்னையே நான் மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இன்னொருத்தன் பொண்டாட்டியா நிக்கிற. உன்னையே நினைச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா சிங்கிளா தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை இந்த ஊர்ல வந்து பார்க்குற வரைக்கும் எனக்கு லட்சியம் எதுவுமே இல்லை. எப்போ உன்னை பார்த்தேனோ அப்பவே நீதான் என் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய் சக்தி, உன்னை உன் புருஷன்கிட்ட இருந்து பிரிப்பேன். உன் கழுத்துல தாலி கட்டுவேன். இதை செஞ்சு முடிக்காம இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன் சக்தி. கவனிக்கிறதுக்கு யார் இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சக்தி, நீ போய் வெற்றி தம்பி என்ன சாப்பிடுறாருன்னு கேளு. நான் போக மாட்டேன். நீ வேணும்னா போய் கேளு. நான் மத்த டேபிள் எல்லாம் கவனிக்கிறேம்மா, நீ போய் தம்பியை கவனி. பாத்து. அம்மா அம்மா, ஏ சக்தி போ. சாப்பாடு சூப்பரா இருக்குங்க. ஆத்தாடி ஆத்தா, நீங்க ஆட்டோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. நான் டேபிள சொன்னேன் பாரு, என்ன ஆட்டம் ஆடுதுன்னு. என்ன வேணும் உனக்கு? கிச்சு வேணும். என்ன? கிச்சடி கிச்சடி வேணும்னு கேட்டேன். கிச்சடி எல்லாம் இங்க கிடைக்காது, அடி தான் கிடைக்கும். அப்படின்னா 2 பிளேட் அடி கொண்டு வா போ. கூடவே கொஞ்சம் கெட்டி சட்னி சாம்பார்லாம் கொண்டு வா. என்ன கிண்டல் பண்றியா? ஒழுங்கு மரியாதையா என்ன வேணும்னு சொல்லு, இல்லனா நான் வேற டேபிள பாப்பேன். சரி சரி, போச்சுக்காத. எனக்கு 2 இட்லியும் கொஞ்சம் சாம்பாரும் கொண்டு வா. தம்பி அம்மா, ஏதாவது வேணும்னா கேளு. சரி. சாம்பாரு உன்ன மாதிரி நல்ல கலரா இருக்கு சக்தி. அண்ணா நீ பயங்கரமா கரெக்ட் பண்றாங்க. இன்னும் ஊத்து. சரியா சொன்னடா.
நீ போய் தம்பியை கவனி. ஏய் அங்க பாருங்கடா. இவன் எதுக்கு இங்க வரான்? சக்தி வர சொல்லியிருப்பாளோ? சக்தி கிட்ட ரெகுலராக டச்சில் இருக்கணும். அப்பதான் அவளை நான் அடைய முடியும். சரத், ஹே சரத், ஹாய். எப்போ வந்த நீ? உள்ள வா. ஆ ஹாய் சக்தி. நான் இவளோட புருஷன்டா. இவளுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் தான் இவளோட புருஷன். இவ தான் என்னோட பொண்டாட்டி. என்ன புரியுதா? இரு, அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அம்மா, ஆ, ஆ, அம்மா இங்க வா. அக்கா, இது வரேன், நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. என்னம்மா? அம்மா, இவன் யாருன்னு தெரியுதா? யமுனக்கா, இவனை பாரு. யாருன்னு சொல்லு பார்க்கலாம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா சட்டன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. எனக்கும் எங்கேயோ பார்த்த முகம் மாதிரி தான் தெரியுது, ஆனா யாருன்னு தான் தெரியல. அம்மா, என்ன? இவன் தான் சரத் சந்தன். சின்ன வயசுல என் கூட ஸ்கூல்ல படிச்சானே, ஞாபகம் இருக்கான்? நான் கூட அவனை தபால் பெட்டின்னு கூப்பிடுவேனே. ஆ, ஓ, அந்த தம்பியா? ஏன் தம்பி, உங்க அப்பா கூட போஸ்ட் மாஸ்டரா இருந்தாருல? ஆமா ஆண்டி. அப்பாவுக்கு ஊரை விட்டு ஊரு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருந்ததுனால நானும் அவர் கூடவே போயிட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சக்தியை பார்த்தேன். அவ தான் இந்த கடையை சொன்னா. அதான் நான் நேர்லயே வந்துட்டேன். அம்மா, சார் இப்போ ஐபிஎஸ் ஆபீசர்மா. அப்படியா? ம், தப்பு பண்றவங்களெல்லாம் பிடிச்சு ஜெயில போட்டுருவான். என்ன சார், நான் சொல்றது கரெக்ட் தானே? தப்பு செய்யறவங்கள மட்டும் இல்ல சக்தி, சில சமயத்துல தப்பே செய்யாதவங்கள கூட ஜெயில பிடிச்சு போடுது. ஏன்னா என் டியூட்டி அப்படி. வேற இடத்துல சொல்றது நான் செஞ்சாகணும் இல்லையா? அதான். இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எங்க கடைக்கு முதல்ல வந்திருக்கீங்க, என்ன சாப்பிடுறீங்க? ஒரு பேப்பர் ரோஸ்ட் கிடைக்குமா? ஆ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி, சூடா போட்டு நானே கொண்டு ஆண்டி ஆண்டி வேண்டாம் வேண்டாம், நீங்க எதுவுமே போட வேண்டாம், நானே போட்டு எடுத்துட்டு வரேன். நீ தோசை சுடுவியா? நிஜமாவா சொல்ற? துப்பாக்கி எடுத்து ஆளையும் சுட முடியும், மாவு எடுத்து தோசையும் சுட முடியும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, தோசையோட வரேன். ஆண்டி, கிச்சன் எங்க இருக்கு? என் கூட வாங்க தம்பி, வாங்க. ஓகே, காட்டுறேன். ஏதாவது பிரச்சனை பண்ணுவானா? தெரியலையே. வா. அண்ணே, என்ன இவன் எங்கேயும் வந்திருக்கான்? ஒருவேளை உன்கிட்ட சண்டை போடுவானோ? என்ன பண்றான்னு பாத்துறலாம். பாத்துறானா? அண்ணே, அண்ணி, இந்த அண்ணியை பார்த்தா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. சக்தி, பேப்பர் ரோஸ்ட் ரெடி. ஹே, சூப்பர் சரத். சரி, உட்காந்து சாப்பிடு. சாம்பார் பார்த்து சாம்பார் ஊத்து, தெரிச்சிட போதும். போதும். இந்த ரவுடி பைய உன் புருஷங்கிறத என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது சக்தி. என்ன சரத் அப்படி பாக்குற? இல்ல, சாம்பார் ஊத்துற நீ கலெக்டர் ஆனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன், அதான். நான் கலெக்டர் ஆகும்போது நீ இப்படி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நீ எழுந்து எனக்கு சல்யூட் அடிச்சு நிக்கணும், புரியுதா?
என் மனசை நீ புரிஞ்சுக்கோ சக்தி. உன்னை மேரேஜ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நீ இந்த ரவுடி பயலுக்கு ஒய்ஃபாக இருக்க. விடமாட்டேன் சக்தி. உன்னை இவங்கிட்ட இருந்து பிரித்து அடையாமல் நான் விடமாட்டேன். என்னடா மனசுக்குள்ள ஏதோ பெருசா பிளான் போடுற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை. தப்பு செய்கிறவங்கள மட்டும் இல்லை சக்தி, சில சமயங்களில் தப்பே செய்யாதவங்களை கூட ஜெயிலில் பிடிச்சி போடுவேன். துப்பாக்கி எடுத்து ஆளையும் சுட முடியும், மாவு எடுத்து தோசையும் சுட முடியும். டேய், எனக்கு என்னமோ அந்த சரத்தை நல்லவ மாதிரியே தெரியலடா. அவன் ஏதோ ஒரு பிளானை மனசுக்குள்ள ஒளிச்சு வச்ச மாதிரி தான் இருக்கான். அவன் கண்ணை பார்த்தாலும் அவன் கண்ணுக்குள்ள ஏதோ ஒரு கள்ளத்தனம் இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. அவனால கண்டிப்பா சக்திக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுது நல்லா உறுதியா தெரியுதுடா. ஆமாண்ணே, எங்களுக்கும் அவனை பார்த்தா சுத்தமா பிடிக்கலண்ணே. அண்ணே, சக்தி அண்ணிட்ட அவன் உரிமை எடுத்து பழகுறாண்ணே. அண்ணே, எனக்கு இதெல்லாம் சரியாவே படலண்ணே. அது மட்டும் இல்லண்ணே, சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கேன்னு சொல்றான், சிரிச்சு சிரிச்சு பேசுறான். எனக்கு என்னமோ அவன் சத்தியனி மனசை மாத்திடுவான்னு தோணுதுண்ணே. ஏய் அடிச்சி வாய் மூடு. சக்தியை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? அவ மனசெல்லாம் யாராலையும் மாத்த முடியாது. இப்ப வேணா அவன் என் மேல கொஞ்சம் கோவமா இருக்கலாம், ஆனா அவளால எங்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. தம்பி தம்பி, என் பிள்ளைய காப்பாத்து தம்பி. அக்கா, என்னக்கா ஆச்சு? அக்கா முதல்ல அழாதீங்கக்கா. உங்க பையன் எங்க இருக்கான்? என் பிள்ளை மேல போதை மருந்து கேஸ் போட்டிருக்காங்க தம்பி. என்னடா சொல்றாங்க அவங்க? கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு போனோம். ஆனா அவன் மேலேயே போதை மருந்து கேஸ் போட்டு உள்ள உட்கார வச்சிருக்காங்க தம்பி. என்னக்கா இப்படி சொல்றீங்க? நம்ம வினோத் மேல இப்படி ஒரு கேஸ போட்டிருக்காங்களா? அவன் காலேஜ் தானக்கா படிக்கிறான். அவன் மேல போய் போதை பொருள் விற்கிறான்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க? அக்கா, யாருக்கு இந்த வேலை பண்ணது? ஏதோ புதுசா ஒரு ஐபிஎஸ் வந்திருக்காரன் தம்பி. அவர் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரா? புதுசா ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா? ஆமா தம்பி, அவரை பார்க்க நல்லவ மாதிரி இருந்ததுனால என் பையன் ஏமாந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கான் தம்பி. புடிச்சு உள்ள வச்சு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க தம்பி அந்த பாவி பசங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஐபிஎஸ் ஆயாச்சு. இப்போ இந்த ஊருக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். உன் மேல கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, மாவன உன்னை உண்டிலன்னு பண்ணிடுறேன். அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களையும் பிடிச்சு உள்ள போட்டிருக்காங்களா தம்பி? நீதான் ஒரு நியாயம் கேட்டு அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வரணும் தம்பி. உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். என்னக்கா பண்றீங்க? அக்கா, நீங்க முதல்ல அழாதீங்க. நீங்க வண்டியில இருங்க, ஸ்டேஷனுக்கு போலாம். டேய் வாங்கடா. சரி தம்பி. சார் ஏன் சார் எங்க மேல போய் கேஸ் போட்டீங்க? ரிலீஸ் பண்ணுங்க சார். டேய், டிசிபி சார் வெளியே போயிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கங்க. சார், நாங்க படிக்கிற பசங்க சார், வெளியே விடுங்க சார். எங்க இருக்காங்க? எங்க சார் அந்த பசங்க? பசங்க எங்க சார் இருக்காங்க? எந்த பசங்க? டேய் வினோத், அம்மா, என் பிள்ளைய வெளியே விடுங்க. என் பிள்ளைய விட்டுருங்க. ஐயோ, என் பிள்ளை எந்த தப்புமே பண்ணல. சார், படிக்கிற பிள்ளைங்க எங்க சார் அதெல்லாம்? காலேஜ் படிக்கிற பசங்க மேல போதைப் பொருள் கேஸ் போட்டிருக்கீங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சார், இப்பவே இந்த 3 பேரை வெளியே விடுங்க சார். இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற சார். என்ன தம்பி, ஸ்டேஷனுக்குள்ள வந்து மிரட்டுற? இவங்கள சரத் சார் தான் உள்ள பிடிச்சி போட்டிருக்காரு. நீ எது பேசுறதா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்க தம்பி. வேண்டாம் சார், கோவத்தை அதிகப்படுத்தாதீங்க. என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி வருவேன். முதல்ல அவங்க 3 பேரை வெளியே விடுங்க. இல்ல வெற்றி, அது என்னால முடியாது. உங்களால முடியாதா? முடியாது இல்ல? சரி, அப்ப நானே அவங்களை ரிலீஸ் பண்றேன். வெற்றி வேண்டாம், நீ வம்ப விலை கொடுத்து வாங்குற. சரத் சாருக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். சொன்னா கேளு வெற்றி. சரத் சாருக்கு என்ன தலையில 2 கொம்பா முளைச்சிருக்கு? அந்த ஆள் என்ன வேணா பண்ணட்டும், நான் உங்களை வெளியில அனுப்ப தான் போறேன். நீங்க இந்த பக்கம் வாங்க, சொல்றேன்ல. வாங்கடா. அண்ணா, ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் இருக்கட்டும்.
முதல்ல இங்க இருந்து வீட்டுக்கு போங்க சரியா? அம்மா இவங்களை கூட்டிட்டு போங்க. டேய் திரியா அண்ணா. இவங்களை வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டு வந்தாங்க. சரிண்ணே சொன்னேன். ஆமா போங்க ஆமா போங்க. வாங்க. தம்பி வாடா. தம்பி நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. உங்க உயர் அதிகாரி சரத் வந்தாருன்னா வெற்றி இங்க வந்து பசங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லுங்க. இந்தாங்க சாவி. வெற்றி தம்பி நீ வம்ப விலைக்கு வாங்கிட்ட. சரத் சார் உன்னை சும்மா விட மாட்டாரு. சரத் சாருக்கு நீங்க வேணா பயப்படுங்க சார், நான்லாம் பயப்பட மாட்டேன். எங்க அவங்க உள்ள இருந்தவங்க எங்க எங்க போனாங்க? கேக்குறல பதில் சொல்லு. வெற்றி அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டான் சார். ஏய் நீ அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்றாங்கறல்ல. என்ன தவிர வேற யாருக்கு அந்த தைரியம் இருக்கு? என்ன என்ன யூனிஃபார்ம் போட்டுட்டா எல்லாரையும் அடிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைக்காத. நான் உன்னை திருப்பி அடிச்சேன், அது உனக்கு தான் அவமானமா போகும். காலேஜில் படிக்கிற பசங்க போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி நீ போய் கேஸ் போடுவ. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா? அதான் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து அவங்கள வெளியே அனுப்பி விட்டேன். உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா உண்மையா போதைப் பொருள் விற்பாங்கல்ல அந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ண. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன பசங்க மேல கேஸை போட்டுட்டு தெரியாது. ஏய் 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 என்னடா என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? ஸ்டேஷனுக்குள்ள பூந்து லாக்அப் ஓபன் பண்ணி அக்யூஸ்டுங்களை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்க. உன்ன என்ன பண்றேன்னு பாக்குறியா? வாடா. யோ சார் அந்த புட்டு சாவை எடுத்துட்டு வாயா. சார் இந்தாங்க குடு. அவனுங்களை வெளியே அனுப்புனல்ல, இப்ப அவனுங்களுக்கு பதிலா நீ உள்ள இரு. உன் மேல போதைப் பொருள் கேஸ்ல இருந்து எல்லா கேஸையும் போட்டு லைஃப் ஃபுல்லா உன்னை உள்ளே இருக்க வச்சு காட்டுறேன். யோ சார் நான் சொல்ற வரைக்கும் இவன் இங்க உள்ளதான் இருக்கணும். ஓகே சார். குடி. அவனுங்களை விட்ட மாதிரி இவனையும் வெளியே விட்ட ஜாக்கிரதை. சக்தி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எங்க வரட்டும்? சரி, நான் உடனே வந்துடுறேன். நீ வந்துடு. பாய். என்ன சரத், அர்ஜென்ட்டா பேசணும்னு வான்னு சொல்லிட்டு நீ எதுவுமே பேசாம நிக்கிற? என்ன விஷயம்னு சொல்லு. சக்தி, வெற்றி ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்? அவன் பண்ணி வச்சிருக்கிற காரியத்தை கேட்டேன்னு வச்சுக்கோ, ரொம்ப வருத்தப்படுவேன். அதான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். வெற்றியா? அவன் என்ன பண்ணா? முதல்ல அதை சொல்லு. ஸ்டேஷனுக்குள்ள வந்து லாக்அப்ல இருந்த அக்யூஸ்டுங்களை ரிலீஸ் பண்ணி அனுப்பியிருக்கான். முடியாதுன்னு சொன்ன இன்ஸ்பெக்டரை கொலை மிரட்டல் விட்டுருக்கான். ஊருக்குள்ள
போதைப்பொருள் கேசஸ் நிறைய இருக்குன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அதனால நானே களத்துல இறங்கி 3 அக்யூஸ்டிங்களை பிடிச்சி லாக்அப்ல போட்டு வச்சிருந்தேன். அவங்கள போய் இந்த வெற்றி வெளியே திறந்து விட்டுருக்கான் சக்தி. சக்தி, அவன் ஹஸ்பண்டுங்கிறதுனால தான் சும்மா விடுறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, கன் எடுத்து சுட்டுட்டு போயிட்டே இருப்பேன். எப்படி நீ இவனை மேரேஜ் பண்ண? நினைச்சு பார்க்கவே எனக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. IAS படிச்சு கலெக்டர் ஆக போற உனக்கு இப்படி ஒரு அக்யூஸ்ட் புருஷனா வேணுமா? சொல்லு. நல்லா திங்க் பண்ணு சக்தி. உனக்கு வெற்றி கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லைன்னு நல்லா திங்க் பண்ணு. அப்பதான் உன் மனசை என் பக்கம் இழுக்க முடியும். இப்ப நான் வெற்றி என்ன பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? அவனை பிடிச்சி லாக்அப்ல போட்டிருக்கேன். ஆனா அவன் மேல நான் இன்னும் எந்த கேஸும் போடல. உன்னை பார்த்து பேசிட்டு தான் என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். நீயே சொல்லு, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? வெற்றியை ரிலீஸ் பண்ணட்டுமா இல்ல கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளட்டுமா? சக்தி, நீ என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உன் மனசுல நீ என்ன நினைக்கிறியோ ஓப்பனா இப்ப என்கிட்ட சொல்லு. சக்தியை பார்த்து பேசணும். உன்னை பிடிச்சி லாக்அப்ல போட்டிருக்கேன்னு சொன்ன. அவ என்ன சொன்னா தெரியுமா? சட்டப்படி உன் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை அவ எடுக்க சொல்லிட்டா.